ஏப்ரல் மாதம் வந்துச்சு. அடுத்ததா மே மாதம் வரப்போகுது. மே மாதம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்ம தல ரசிகர்கள் தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. காரணம் மே வந்துட்டு நம்ம தலைக்கான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பிறந்த நாள் மந்த். அதனால அவரோட திரைப்படம் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா இல்லைன்னா ரீரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. அந்த மே 1 அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே குட் பேட் அக்லி மே மாதம் ரிலீஸ் ஆகும் 1 அப்படின்னு வெயிட் பண்ணாங்க. பட் குட் பேட் அக்லியா ஆதித்ய ரவிச்சந்திரன் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு ஏப்ரல் 10. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தலையோட பிறந்த நாளைக்கு அப்ப எந்த திரைப்படமும் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ரசிகர்களுக்கு தான் இப்போ ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதாவது சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கக்கூடிய வீரம் திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்படுது. இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. தல ரசிகர்களுக்கு அடுத்ததா ஒரு ட்ரீட் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை மறுபடியும் எப்படி கொண்டாட போறாங்க அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.